ஆமா, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க தான் நல்லா இருந்தா நாங்க என்ன நல்லா இருக்க முடியும். முதல் உங்க எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்ச நாளாவே நேரம் சரியில்லை. முதல் ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அன்பு தங்கை எனது அன்பு தங்கை ஜெயபிரியா அவர்களுக்கு மூங்கில் உருணி கிராமத்தார்கள் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. கமான்ஸ்ல அதை கையில வாங்குறேன்னு அதை ஒரு குறை சொல்றாரு. எனக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாக நான் சார்ந்த கலைக்குமதி சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். நான் இருக்கிற பிரச்சனை உங்க 2 பேருக்கு தான். நீங்க எடுத்து துப்புலையா? அண்ணப்பையா அப்பா கிட்டத்தட்ட 1 மாசம் இருக்குமா உன்னைய பார்த்து. எவனோ செய்வனை வச்சுட்டா, எவன் பார்த்த வேறனையே தெரியலையே. நல்லா இருந்த குடும்பத்தை கும்மி அடிச்சுட்டாங்க. சரி விடுவா, எல்லாம் நல்லதுக்கு. அண்ணா வந்தம்மா, அடுத்த படமா தாக்கல உள்ளோட்டமா இருக்கணும். ஆரம்பிச்சிருவோமா? என்னங்க வச்சு சத்தம் அமைதியா கேட்டது எனக்கு பயந்து வருது. ஐ வாண்ட் டு ரிவெஞ்ச். நீ மூடு சுதி. அப்படி போத கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டு ரகசியமா கொடுத்து
சகாராங்கிற ஒரு சின்ன பையனை காணமானே. ஒரு பையன் தான் என்ன பண்ணா இங்க நாடக முறை கொடுத்து கொண்டு வாங்க. சகாரா சீக்கிரம் இருக்கானா? நான் சொன்னது போற ஓக்குல சூன்னு சொல்லிட்டு போன்னு சொன்ன மாதிரி. சகாராவா சகானாவா? சகாரா சகாரா சகானா இந்த பையன் தானா? எப்பா நீ தானா? ஏ ப்ளூ கலர் பனியன் என்னப்படி எல்லாரையும் தொலைச்சு படுத்துறீங்க என்ன? கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு ஒரு 200 ரூபாய் காசு கொடுத்து தாக்கல் வேணாம். செப்பந்தி பூ முடிச்ச சின்னக்கா இது என்னக்கா நீ கிட்டாத ஏங்கிறது சொல்லக்கா முத்து பையக்கா அது என்னவோ என்னவோ செப்பந்தி பூ முடிச்ச சின்னக்கா இது என்னக்கா கிட்டாத ஏங்கிறது சொல்லக்கா முத்து பையக்கா அது என்னவோ என்னவோ விளையாண்டுட்டாலும் எல்லாம் அடப்பு உண்டாயிருக்கு. நீ அழுதுனா எனக்கு அழுகையில ரத்தம் ஒச்சு சாமா பத்திரம் சொல்லிவிட்டேன். எங்க அண்ணன் தப்பு தப்பா பாடுற அப்பா பின்னாடி நான் வர குத்தம் பாருங்க பாவ என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்ற பாருங்க போத குட்டு பையா பின்னாடி நான் வர குத்தம் அது பாட்டுப்பா குடும்பம் படாது மானகட குடும்பம். உனக்கு பொறாம எங்கதான் பார்த்து நீ வந்து இது பண்ணிட்ட அப்படித்தானே? யாரு பொண்ணம்மா என்ன இடியப்பம் வாங்குறத எவ்வளவு வேகமா சொல்லிட்டு கண்ண தெரு இருப்பு சிக்கார் எஸ்எம் பூக்கடை வெங்கடேஷ் அவர்கள் எனக்கு அன்பளி படித்திருக்காங்க. அன்பளி படித்து கௌரவப்படுத்தி அன்புள்ளங்களுக்கு என் சார்பாக நான் சார்ந்த நன்றி நன்றிக்கின்றவனுக்கு வைக்கிறேன்னு சொல்லிப்பட்டு வைக்காம தான் போடுறீங்களே என்னைக்கு நீ வைக்க சொல்லி அண்ணன் வைக்காம இருந்திருக்கேன். அப்பா மறுபடியும் என்ன வார்த்தை கேட்கிற பாருங்க பாண்ணே. வாவ் நான் வைக்கிறேன் பிரியா பாருங்க ஒரு கையடிப்போம். என்னது நம்ம ரெண்டு பேருமா? ஆமா. ஓ பழக்க வழக்கமே பாவம் அண்ணன் மனசு கஷ்டப்படும். என்னாச்சு சரியாயிடுச்சா? வைக்கிறேன்னு சொல்லி போட்டு வைக்காம தான் போடுறீங்களே ராசாவே ராசா
புருஷனா அங்கேயே நிமிந்துக்கிட்டு. ஆமாங்க, ஆயுத பூஜைக்கெல்லாம் அவங்க சாமானை வச்சு சாமி கும்பிட்டாங்க. நீங்க எதை வச்சு சாமி கும்பிட்டீங்க?